என்ன இலை, சமையல் வேலை முடிஞ்சது போலயே. ஏய், என்ன என்ன இலி, ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? வழக்கம் போல குழம்புல உப்பு அதிகமா போட்டியா? என்ன சிவா, நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்க ட்ரை பண்றீங்களா? என்ன பாக்குறீங்க? உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் உங்க கண்ணுல இல்ல. அங்க ஏதோ நடந்திருக்கு. ஆனா நான் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்ன மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே கபிலன் லக்கிதான். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அவனுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் எப்படி துடிச்சாங்கன்னு பார்த்தல்ல. ஒரு பக்கம் பொன்னி உனக்கு ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கா, ஒரு பக்கம் அப்பா காத்து வரலன்னு விசிறி விடுறாரு, இன்னொரு பக்கம் அம்மா அவனுக்கு சூப்பு வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. சிவா, என்ன இது? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுல்ல ஐலி. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு எல்லாருக்கும் ஒரு நாள் தெரியும். அப்போ பாருங்க, உங்களை அந்த கபிலனை விட எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. ஏன்னா பொன்னிக்கெல்லாம் கபிலனை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, நீயே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க. இந்திராணி அண்ணி என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டாங்க. அத நினைச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உன்னையா? என்ன மீன்ஸ் ஏடிய கபிலன் அத சொல்லும் போது அவங்க என்ன பத்தி எப்படி பேசினாங்கன்னு பாத்தீங்களா சிவா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தம்பி அடிச்ச போலீஸ அவங்க தப்பா பேசினாங்க, அவ்வளவுதான். கபிலனை பத்தின உண்மை தெரியும் போது அக்கா தானா மாறிடுவாங்க. இல்ல சிவா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இந்திராணி அண்ணி மத்த எல்லா விஷயத்திலயும் தெளிவாதான் இருக்காங்க. ஆனா ஃபேமிலின்னு வந்துட்டா எவ்வளவு கண்மூடித்தனமா இருக்காங்க பாத்தீங்களா? அன்னைக்கு பொன்னி விஷயத்துல கூட பொன்னியே அந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு சொல்றான். ஆனா அண்ணி எப்படி நடந்துட்டாங்கன்னு பாத்தீங்களா? நாம எதிர்த்து பேசும்போது கூட கபிலனை என்னைக்குமே விட்டு கொடுத்தது இல்லையே.